சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் என்ன சொன்னனோ அதுதான் உன் காதுல கேட்டிருக்கு. ஏய், அப்படியா? நிஜமாவா சொல்ற? உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாண்டி. என்னடி அதிர? அப்பாக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு தர்றதுதான் லட்சியம்னு சொன்னேன். இப்போ திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல வராங்கன்னு சொல்ற, என்னடி? என்னடி பண்ண சொல்ற? உனக்கே தெரியும் எனக்கு எப்பவும் என் அப்பாவோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம்னு. என் அப்பாவோட சந்தோஷம் என் கல்யாணம் தான். அதனால என்னால மறக்க முடியல. சரி சரி, அதெல்லாம் விடு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. மாப்பிளையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு சூப்பரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன், அதான் இல்லாம போச்சே. இல்ல அதிர, தப்பா நினைச்சுக்காத. என்னால உடனடியே வர முடியாது. நான் வேணா கேளம்பாக்கத்துக்கு போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? சரி பிரியா. சரி, உனக்கு வேணா தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மீராக்கு வேணா ஃபோன் பண்ணி வர சொல்றியா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ண, அவ ஊர்லயே இல்ல, திருச்சி போயிருக்கா. அப்படியா? என்னடி இது? ஏன் சிச்சுவேஷனும் இங்க இப்படி இருக்கு? சரி பரவாயில்ல, விடு. நீ போய் உங்க பெரியப்பாவை பாத்துட்டு வா. சரி அதிர. சரி பாய். என்ன? சரிடி, பாய். என்னாச்சுக்கா? பிரியங்கா வரேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல அகல்யா, பிரியாவும் வரல, மீராவும் வரல. என்ன பண்ண போறேன்னே தெரியல. டோன்ட் வரிக்கா, இந்த அகல்யாவோட அலங்காரத்தை நீ இன்னும் பார்த்தது இல்லையே. பயங்கர பிரமாதமா இருக்கும். பார்த்தா அப்படி தெரியலையே. என் முகத்தை பாக்காதக்கா. நான் எனக்கு அலங்காரம் பண்ணிக்கும் போது சுமாரா தான் பண்ணிப்பேன். ஆனா அடுத்தவங்களுக்கு பண்ணி விடும் போது சும்மா அசத்திருமா அசத்தி. நீ அசத்தவும் வேணாம், சாத்தவும் வேணாம், ஆளை விடு. அக்கா எம்மாடி ஆதர, நீ இன்னும் ரெடி ஆகலையாமா? போமா, சீக்கிரம் ரெடியாவு போ. எம்மாடி, என்னம்மா அப்படி பாக்குற? அப்பா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் இருக்கணும்பா. சரியம்மாடி, இன்னைக்கு போலயே என்னைக்கும் இருக்கணும்னா டெய்லி இதே போல புது வேட்டி சட்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்பா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது உங்க வேட்டி சட்டை புதுசா இருக்கிறது காரணம் இல்ல, அதுக்கு உங்க மனசு புதுசா இருக்கிறது தான் காரணம். கரெக்ட்டா சொன்னீங்க. அகல்யா, அக்காவோட நீனு சேர்ந்துக்கிட்டியா? சரியா போச்சு போ. எம்மாடி, என் மனசு சந்தோஷமா இருக்குதுன்னா அதுக்கு உன் வாழ்க்கை புதுசா அமைய போறதுதான் காரணம். என் சந்தோஷமே நீதானம்மா. உன் வாழ்க்கைய வச்சுதான் அப்பாவோட வாழ்க்கை. என்னப்பா? சிவா, வா மயிலே, வா 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 வா. வாங்க டெய்லர் மாமா. வாங்க மாமா. அடடா, தேங்கண்ணே பட்டு போல இருக்க. எப்ப சிவா, நைட்டு படுக்கும்போது திருஷ்டி சுத்தி போடு. ஏமா ஆதர, மாப்பிள்ளை வீட்டுக்கு வர நேரம் ஆச்சுமா, போய் ரெடி ஆகு. இதோ இப்ப ரெடி ஆயிடுமா. போமா போமா, சீக்கிரம் ரெடி ஆகு. ஆமா ஆதரே, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. சரி, அகல்யா கூட்டிட்டு போ. மயிலே, இன்னைக்கு கூடவே இருப்பா. இந்த விசேஷம் நல்ல விதமா நடக்கணும்னு எனக்கு ஒரு பதஷ்டமாவே இருக்கு. அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கூட நான் இருக்கிறேன்ல. சரி சரி, வா வா. உனக்கு தானே. முதல்ல அக்காவுக்கு அலங்காரம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு பண்ணுவோம். ஓகே அக்கா, அக்கா இங்க பாரு. சரிடி. ஆதிர, வாங்கம்மா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. இதெல்லாம் போட்டுக்கோ. என்ன அகல்யா பாத்துக்கிட்டே இருக்க? அக்காக்கு எல்லா நகையும் போட்டு விடு. சரிம்மா. என்னம்மா, என்ன அப்படி பாக்குற? இல்லம்மா, இந்த நகையெல்லாம் எனக்கு தரீங்களே. ஏ ஆதிர, காரணம் இல்லாம இந்த மனோகரி எதையும் பண்ண மாட்டா. நானா வழிய வந்து இந்த நகையெல்லாம் உன்னை போட்டுக்க சொல்றேனா, இதுல மயங்கி நீயும் உன் அப்பாவும் அந்த நிலத்தை பத்தின பேச்சே எடுக்காம மறந்து போகணுங்கிறதுக்காக தான். என்ன ஆதிர அப்படி கேக்குற? என் அக்கா உயிரோட இருந்திருந்தா அவன் நகையெல்லாம் உனக்கு கொடுத்திருப்பாள்ல. இப்போ என் அக்கா இல்ல, என் அக்கா இடத்துல நான் தானே இருக்கேன். அதனால என் நகையெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ போட்டுக்கோ. சரிம்மா. ஏன் அகல்யாமா, அக்காக்கு நகையெல்லாம் போட்டு விட்டு நல்லா அழகா அலங்காரம் பண்ணிவிடு. நீயே சொல்லிட்டல்லம்மா, பின்னி படத்தை எடுத்துறேன். என்னக்கா? சரி சரி.
என்னக்கா பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? உலக அதிசயத்துல இது எத்தனாவது அதிசயம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஏய், அம்மாவை கிண்டல் பண்றியா நீ? இல்லக்கா, இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரத்துல ஐயோ ஏன் இப்படி இருக்காங்கன்னு கோவப்பட வேண்டியதா இருக்கு. இன்னொரு நேரத்துல அடடா இப்படி இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. இதுல எது அம்மாவோட ஒரிஜினல் கேரக்டர்? ரெண்டுமே நிஜம்தான். அடிக்கிற கைதான் அணைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா? ம், ம். அம்மானா எப்பவுமே படுக்கையில போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டே இருக்க முடியுமா? கண்டிப்பும் காட்டணும், கனிப்பும் காட்டணும். அதுதான் அம்மா. என் மேல பாசம் இல்லாமையா அம்மா அவங்க நகையெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போறாங்க? அதுவும் கரெக்ட் தான். இந்தா. ம். ஏம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இப்ப வந்துருவாங்கம்மா, நீ ரெடியாம்மா? ஆ ரெடிப்பா. மடி என்னப்பா? மடி, இந்த உலகத்துல பார்க்க வேண்டிய எத்தனையோ சிறந்த இடங்கள் இருக்கு. ஆனா ஒரு அப்பாவும் அம்மாவும் பார்க்க வேண்டிய சிறந்த இடம் எது தெரியுமாமா? இந்த இடம்தாம்மா. ஆமாண்டாமா, தான் பொண்ணு கல்யாணத்துக்காக ரெடியாகி தேவதை போல நிக்கிறத பாக்கிறதுக்கு ஒரு ஒரு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்படுவாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இந்திரனுக்கு இருந்தது போல உடம்பு பூரா கண்ணு இருந்தாலும் பத்தாதுடாமா. மடி, மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஓரமா வருத்தமா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தாம்மா. மடி, உன்ன இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்குமா. உன் அம்மா கௌரிக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையடாம்மா. அப்பா, உங்க கூட சேர்ந்து அம்மா உங்க கண் வழியா என்ன பார்த்துட்டு தான்ப்பா இருப்பாங்க. அப்பா, இப்பதான் கஷ்டப்பட்டு அக்காவுக்கு மேக்கப் போட்டு விட்டுருக்கோம். அக்காவை அழ வச்சு மேக்கப்பை கழிச்சு விட்டுறாதீங்க. உங்களை கை எடுத்து கும்பிட்டுக்கிறோம்.